60 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். 60 ஃபீட் ரோடு சும்மா ஒரு ரோடு மட்டும் போடல, ஆர்ச்ல இருந்து ஒரு 800 மீட்டருக்கு ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற ரன்வே மாதிரி நம்ம போட்டிருக்கோம். பிளாட் உங்களது, இஎம்ஐ எங்களது ஸ்கீம்ல. பிளாட் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும், பேங்க் லோன் பண்ற எல்லா கிளைண்ட்டுக்குமே அடுத்த 6 மாசம் இஎம்ஐ வந்து ப்ராப்ஷன்ல கட்டிடும். கெபாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க். ஓகே. சோ எல்லா பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்கு. ஓகே. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல வந்துரும். ஓகே. பார்க்ஸ் பண்ணிருக்கோம் சார் நம்ம. சோ சில்ட்ரன்ஸ் வாக்கிங் போறது பார்க்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப விளையாட்டுக்கு வந்து சர்க்கஸ் அந்த மாதிரி அமெனிட்டிஸ் கொடுத்திருக்கோம். இது போக இண்டோர் ஸ்டேடியம் ஒன்னு பண்ணிருக்கோம் நம்ம. 15,000 ஸ்கொயர் ஃபீட் பிளஸ்ல பண்ணிருக்கோம் நம்ம. டர்ஃப் சொல்றீங்களா? ஆமா, டர்ஃப் அதே தான் சார். அது பண்ணிருக்கோம் நம்ம. இப்ப நியூவா டெவலப் பண்ற காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்துரும் உங்களுக்கு. இது போக நம்ம ப்ராஜெக்டோட பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரந்தூர் ஏர்போர்ட் சொல்ற நியூ ஏர்போர்ட் ஒன்று, அது ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ஸ் வந்துரும். அப்புறம் பூந்தமல்லி டு பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் அதுவும் ஒரு அப்ரூவ் ஆயிருக்கு. அது பார்த்தா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் வந்துரும். அப்புறம் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே சொல்ற 8 வழி சாலை, அது பார்த்தா 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்துரும். இதெல்லாம் அப்ரூவ்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ரிங்கிம் ஸ்கூல் இருக்கு ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ். வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் இருக்கு நம்ம சைடு பேக் சைடு, அது வந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்துரும். சோ இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ் நம்ம வாங்கியிருக்கோம். கஸ்டமருக்கு இப்போ நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம். 200 ரூபாய் அதுலயும் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு 1999 ரூபாய் இப்போ நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு சர்வீஸ் விலை. ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். गाइस, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கோம் இல்லையா? எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து காஞ்சிபுரம் வந்திருக்கோம். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்டை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட டோட்டலாவே 180 ஏக்கர்ல உருவாக்கப்பட்ட ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தாங்க இது. இந்த ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இங்க நீங்க இடம் வாங்கினாலும் சரி, இல்ல வீடு கட்டினாலும் சரி, உங்களோட இடத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கு இவங்களே இஎம்ஐ கட்டுறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன ஏதுன்றது தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோல போலாம். கைஸ், சார் வந்துட்டாங்க. சார் தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பத்தின எல்லா விஷயம் நமக்காண்டி சொல்ல போறாங்க. ஹை சார். வெல்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, என்ன பண்றீங்கன்றத சொல்லிருங்க. என் பேர் மதன். நான் இங்க சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன். நான் இங்க ப்ராப்ஷன்ல. சோ நான் பாஸ்ட் 6 மந்த்ஸா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஓகேங்க சார், சூப்பர் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் உடைய நேம் என்னங்க சார்? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் பேர் வந்து ஆர்கேட் ஏரோ சிட்டி. இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஹைலைட் பார்த்தா இது 180 ஏக்கர்ஸ் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் சார் இது. ஓகே, இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் இது. 180 ஏக்கர்ல பிரம்மாண்டமா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஆமா சார். ஓகேங்க சார், சொல்லுங்க இது எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, அத பத்தி சொல்லுங்க. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன், பிரைம் லொகேஷன் பாத்தீங்கன்னா சார், இது வந்து காஞ்சிபுரம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கு சார். ஓகே. சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ்ல காஞ்சிபுரம் முன்னாடி பாத்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் வருது. அதுக்கு நேர் ஸ்ட்ரெயிட் பேக் சைடு தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு நமக்கு என்ஹெச்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட். அதாவது பெங்களூர் ஹைவேல இருந்து நமக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும் நம்ம ஹைவேல இருந்து நம்ம சைட். சோ சுத்தி பார்த்தா பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது உங்களுக்கு. ஓகே, இப்போ வீடு கட்டினா உடனே கூடிய இமிடியேட்டா நீங்க வந்துடலாம் சார். நீங்க பார்த்தாலே தெரியும், சுத்தி பார்த்தா வில்லேஜ் பார்த்தா ஃபுல்லா வீடுகள் இருக்கு. சோ பின்னாடி பார்த்தா வில்லா ஹவுசஸ் எல்லாம் கட்டிருக்காங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்கிரீன்ல இருக்கும். நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவாங்க. நீங்க சைட் விசிட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல மத்த டீடைல் கேட்கணும்ன்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லா தெளிவா சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 வகையான ஆஃபர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு இருக்கோம் நம்ம. சோ அது வந்து நம்ம சிஇஓ வந்து நமக்கு சொல்வாரு, உங்களுக்கு பியூட்டிஃபுல் ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகே, ரைட்டா? கஸ்டமர் ஸ்பெஷல் டிசைன் பண்ணிருக்கோம், அது எங்க சிஇஓ இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாரு உங்களுக்கு. ஓகே, அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த 180 ஏக்கர்ஸ் வந்து 3 வில்லேஜஸ் நம்ம கவர் பண்றோம். காரை, சிஆர்டி அண்ட் வேடல். சோ இந்த 180 ஏக்கர்ஸ் இந்த 3 வில்லேஜோட சேர்ந்தது தான். சோ நீங்க ஸ்டார்டிங் உள்ள என்டர் ஆறீங்களா, அது காரை வில்லேஜ். நடுவுல நீங்க அங்க ஒரு கண்டெய்னர் பாக்குறீங்களா, அங்க ஆபீஸ் இருக்கு, பேனர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சிஆர்டி. இதோட லாஸ்ட் எண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேடல் வில்லேஜ் வந்துரும். அந்த 3 ஏரியாவையுமே டச் பண்ணுதுங்க. அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இது. டோட்டல் சைஸ் எவ்வளவு சார் வருது? சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த பேக்ல என்ட்ரன்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த பேக் என்ட்ரன்ஸ் தான் நீங்க வந்து பறந்து நீங்க டச் பண்ண முடியும். அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.25 கிலோமீட்டர்ஸ் வரும் சார். ஓகே, அவ்வளவு பெரிய லாங்கஸ்ட் ப்ராஜெக்ட் சார் இது. ஓகே, பாருங்க 180 ஏக்கர்னா நீங்க பாத்துக்கோங்க. விஷுவல் என்னால முடிஞ்ச அளவுக்கு நாங்க காமிக்கிறோம். ட்ரோன் ஷாட்ல நீங்க விஷுவல் பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஒன் டைம் நீங்க டைரக்டா வந்து பாக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபுல் சப்போர்ட் இவங்க பண்ணுவாங்க சார். இந்த 180 ஏக்கர்ஸ்க்குள்ள நம்ம வந்து 101 அம்யூனிட்டிஸ் பிளான் பண்ணிருக்கோம் சார். ஓகே. சோ மெயினா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வாட்டர்
டேங்க் பில்ட் பண்ணிருக்கோம் 1.5 லட்சம் கெபாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க் ஓகே சோ எல்லா ப்ளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்கு ஓகே அது போக வந்து பிளாக் டாப் ரோட்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பண்ணிருக்கோம் நம்ம பேசிக் எம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா அப்புறம் ரோட்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஃபீட் 40 ஃபீட் 30 ஃபீட் ரோட் பண்றோம் மெயின் ரோடு எல்லாமே 60 ஃபீட் ரோடு சோ நான் சொன்ன மாதிரி ஆர்ச்ல இருந்து 2 வரைக்கும் 60 ஃபீட் ரோடு தான் கொடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் 40 ஃபீட் ரோடு அப்புறம் 30 ஃபீட் ரோடு அப்புறம் 24 ஃபீட் மாறும் அப்படியே உங்களுக்கு பார்க்ஸ் பண்ணிருக்கோம் சார் நம்ம சோ சில்ட்ரன்ஸ் வாக்கிங் போறது பார்க்ஸ் பண்ணிருக்கோம் அப்ப விளையாடுறதுக்கு வந்து சர்க்கஸ் அந்த மாதிரி அமெனிட்டிஸ் கொடுத்திருக்கோம் இது போக இண்டோர் ஸ்டேடியம் ஒன்னு பண்ணிருக்கோம் நம்ம 15,000 ஸ்கொயர் ஃபீட் பிளஸ்ல பண்ணிருக்கோம் நம்ம டர்ஃப் சொல்றீங்க ஆமா டர்ஃப் அதே தான் சார் அது பண்ணிருக்கோம் நம்ம சோ இது போக வந்து இந்த சைட் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி we will do கிளப் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல்ஸ் ரெசார்ட்ஸ் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கமர்ஷியல் சென்டர்ஸ் அப்புறம் ஹெல்த் கிளப்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் சார் அப்ப அது கம்ப்ளீட் ஆகறப்ப இது எல்லாமே கொடுத்துருவோம் ஆமா அதுக்கு தனித்தனி இடம் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் சோ ஃபியூச்சர்ல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே பார்க்க முடியும் ஆமாங்க அதான் இவங்க 101 விதமான அம்யூனிட்டிஸ் சொல்லி ப்ரோமோட் பண்றாங்க இது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறப்ப வந்துடும் உள்ளே ஸ்கூலுக்கா இருக்கட்டும் கிளினிக்கா இருக்கட்டும் இல்ல மற்ற கிளப் ஹவுஸ் எல்லாத்துக்குமே இடம் வந்து ஒதுக்கி இருக்காங்க ஒர்க் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கு சரிங்களா நீங்க விஷுவலா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஓகேங்க சார் இப்போ இந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆமா சார் இந்த ப்ராஜெக்டை சுத்தி என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு என்னென்ன அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்கு அதை பத்தி சொல்லிருங்க சார் இந்த ப்ராஜெக்ட் சுத்தி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல வந்துரும் இப்ப நியூவா டெவலப் பண்ற காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல வந்துரும் உங்களுக்கு இது போக நம்ம ப்ராஜெக்டோட பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரந்தூர் ஏர்போர்ட் சொல்ற நியூ ஏர்போர்ட் ஒன்று அது ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ஸ் வந்துரும் அப்புறம் பூந்தமல்லி டு பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் அதுவும் ஒரு அப்ரூவ் ஆயிருக்கு அது பார்த்தா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் வந்துரும் அப்புறம் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் 8 வழி சாலை அது பார்த்தா 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்துரும் இதெல்லாம் அப்ரூவ்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்கன்னா நல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸே பாத்தீங்கன்னா பிரிங்கிம் ஸ்கூல் இருக்கு ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் இருக்கு நம்ம சைடு பேக் சைடு அது வந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்துரும் சோ என்ட்ரன்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க வரும்போதே ஒரு தலப்பாக்கட்டி பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு சோ இது சுத்தி வந்து ஷாப்ஸ் இருக்கு இது எல்லாமே பக்க ரெசிடென்ஸ் ஏரியானால கடைங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனையே இருக்காது சோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க உடனே வீடு கட்டி உடனே வர மாதிரி வந்துடலாம் நீங்க சோ பாத்தீங்கன்னா இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பாத்தீங்கன்னா நான் சொல்ற எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுமே வித்தின் கப்புள் ஆஃப் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சோ இன்னைக்கு லேண்ட் அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா வேற இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் ஆகக்கூடிய லொகேஷன் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே இல்ல சென்னைக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் தான் ரொம்ப ஃபாஸ்டா அப்கமிங் ப்ராஜெக்டா போயிட்டு இருக்கு லொகேஷன்ல அதே மாதிரி காஞ்சிபுரத்துலயுமே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிளாட்ஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க சோ நீங்க ஒன் டைம் விசிட் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மெகா ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டி கம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்கோம் சோ இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ் நம்ம வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஏன் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணா நம்ம லீகலா காமிக்க முடியும் உங்களுக்கு ஆல்ரெடி புக் பண்ண கஸ்டமர்ட்ட இப்போ நம்ம பக்கத்துல வந்து சிஓ சாரே இருக்காரு இவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்தோட ரேட்டை பத்தி சரிங்களா சார் ஹாய் சார் சார் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் அதுவும் அதுக்கு ஒரு டைட்டில் வேற வச்சுக்கிறதாவும் கேள்விப்பட்டேன் சொல்லுங்க அப்படி என்ன பிரைஸ்ல எந்த அளவுக்கு பண்றீங்க அப்படி என்ன ஸ்பெஷலா பண்றீங்க ஓகே ஸோ எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இவங்க நீங்க பாத்திருப்பீங்க சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ்ல சென்னை டு பெங்களூர் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அது இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் ஏன்னா 180 ஏக்கர் ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ச் ஃபுல் சேஃப்டியோட இருக்க ஒரே ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் தான் 60 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம் 60 ஃபீட் ரோடு சும்மா ஒரு ரோடு மட்டும் போடல ஆர்ச்ல இருந்து ஒரு 800 மீட்டருக்கு ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற ரன்வே மாதிரி நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோவில் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட்ல கட்டாயமா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டே மிகப்பெரிய ஆஃபர் ஆனா அது இருந்தும் இன்னொரு ஆஃபர் நான் சொல்றேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்களா காஞ்சிபுரத்துக்குள்ள எவ்வளவு போகும் தெரியுமா உங்களுக்கு காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா 4000 ரூபாயில இருந்து 4500 ரூபாய் வரைக்கும் ஒரு சதுரடி போயிட்டு இருக்கு அதுல பாதி டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் 2190 ரூபாய் ஒரு சதுரடி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த 2190 ரூபாய் இருந்தும் கூட கஸ்டமருக்கு இப்ப நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் 200 ரூபாய் அதையும் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு 1999 ரூபாய் இப்போ நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு சதுரடி விலை சூப்பர் ரைட் இது வேண்டாம் நான் 2190 வாங்கிக்கிறேன் வேற ஏதாவது ஆஃபர் கொடுங்க ஒரு ஆப்ஷன் கொடுன்னு கேட்டீங்கன்னா மக்கள் எல்லாருமே நீங்க ஆப்ஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேட்ல குறைச்சிட்டீங்க அது இல்லாம ஒரு ஆஃபர் சொல்ல போறீங்க இல்லாம இல்ல எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுங்க டிஸ்கவுண்ட் இல்லாம வேற ஏதாவது கொடுங்க
ஏன்னா இப்போ நிறைய ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா ட்ரிப் தராங்க, கோல்டு காயின் கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, பைக் கொடுக்குறாங்க. சார் நம்ம ஆஃபர்லயும் கஸ்டமருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம்ருக்க 2190 ரூபா கொடுத்து ஒரு சதுரடி வாங்கினீங்கன்னா பிளாட் உங்களது, இஎம்ஐ எங்களுது அப்படின்னு ஒரு ஸ்கீம் கேட்டீங்களா? ஏதோ ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க, அந்த டைட்டில் தான் பிளாட் உங்களது, இஎம்ஐ எங்களுது ஒரு ஸ்கீம்ல பிளாட் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும், பேங்க் லோன் பண்ற எல்லா கிளைண்ட்டுக்குமே அடுத்த 6 மாசம் இஎம்ஐ வந்து ப்ராப்ஷன்லேயே கட்டிடும். இதுதான் மிகப்பெரிய ஆஃபர். சரி, பிளாட்ஸுக்கு மட்டுமா இல்லை இண்டிவிஜுவலாக நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு? இல்ல, விழாக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சூப்பர். ஒரு பிளாட்டோட ஸ்டார்டிங் சைஸ் வந்து 600 சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா. அப்படி இருக்கிறப்ப பட்ஜெட் எவ்வளவு வருது? 12 லட்ச ரூபா இருந்தா நீங்க ஒரு மனையை வாங்கிடலாம். 45 லட்ச ரூபா இருந்தா ஒரு 2 BHK எலைட் வில்லாவே நீங்க வாங்கிடலாம். ஓகே, 45 லட்ச ரூபால ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எல்லாமே சாவி கையில கொடுத்துருவோம். பிரம்மாண்டமா நீங்க கிரகப்பிரவேசத்துல முடிச்சுட்டு குடியேறிடலாம். ஓகே கைஸ், பாருங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மெகா டவுன்ஷிப்ல உங்களுக்கு இந்த ரேட்டுன்றதே வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க. அதுவும் இந்த காஞ்சிபுரத்துல வந்துட்டு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் வந்துட்டு வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சைட் விசிட் வரணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ பிக்கப் அண்ட் டிராப் இவங்களே பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் நானும் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் சார். தேங்க்யூ.